நமக்கு கொடுத்த சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல பக்கம் 845, பழைய ஏற்பாடு பக்கம் 845, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, எழும்புவார்கள், அவர்கள் எழும்புவார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொண்ட தேவன் அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை செய்யவும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்கள் தேவனை விட்டு விலகி அவர்கள் தூரம் போனதுனாலே, பாவம் செய்ததுனாலே கர்த்தர் அவர்களை பல அந்நிய ஜனங்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இஸ்ரவேல் யூதயா ரெண்டு பிரிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டு தேசமும், முதலாவது முழு இஸ்ரவேலும் மீதியானியர்கள் போன்ற அமலேக்கிய பல ஜனங்களால நெருக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்களுடைய காலத்திலும் ராஜாவுடைய காலத்துக்கு பிற்பாடும் பல அந்நிய ஜனங்கள் கையில இருந்தாங்க. கடைசியில பாபிலோன்ல 70 வருடம் அவங்க என்ன செய்தாங்க, அடிமைப்பட்டு இருந்தாங்க. அப்படிதான் அடிமைப்பட்டிருந்தாங்க. அந்த அவர்களுடைய காலத்துல அடிமைப்பட்டிருந்த நாட்கள்ல அவர்கள் நினைத்தார்கள், இனி நாம ஒருபொழுதும் எழும்ப போறது இல்லை என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. முதல்ல நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனை வரும்பொழுது, சில கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம எழுந்திருக்க முயற்சி பண்ணுகிறோம், எழுந்திருப்போம். ஆனால் மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளோ வரும்பொழுது, இல்லை என்றால் மிக எழுந்திருக்க முடியாதபடி கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதற்கு பிற்பாடு நம்ம மனதுல நம்ம என்ன நினைப்பு வருது அப்படின்னு சொன்னா, இனி எழும்ப போறதில்லை என்று சொல்லிதான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்களை மீண்டும் எழுப்பும்படியாக, எழும்ப செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 52ஆம் அதிகாரம். விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது அந்நிய ஜனங்கள் இனி உன்னிடத்தில் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. பாருங்க, 2 வசனங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, எழும்பு என்று சொல்லுகிறார். நீ உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை எல்லாம், அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க, அடிமைத்தனத்து நுகத்துக்குள்ள இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அடிமைத்தனத்து நுகத்தில் இருக்கிற உன் கட்டுகளை எல்லாம் அறுத்து விட்டு நீ எழும்பு. அப்போ கவனிங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன வாரத்துல நம்ம போன வாரத்துல அதுக்கு போன வாரத்துல நினைக்கிறேன் செய்தியில சொன்னேன், பாஸ்டர் மோகன் அவங்க சொன்ன வார்த்தையை, கர்த்தர் நம்மை செழிக்க விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். யாபேசு குறித்து பார்க்கிறோம். யாபேசு ஜெபித்தான், கர்த்தர் அதே போல அவன் வாழ்க்கையை என்ன செய்தாராம், மாற்றினார், ஆசீர்வதித்தார். அதே போல நான் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சொல்லி நாம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்ம எழும்ப செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யூத ஜனங்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து வந்தார்கள். பிற்பாடு பாபிலோனுடைய அடிமைக்குள்ளாக போனாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் அவர்கள் போனதுனால அவர்கள் இனி எழும்ப மாட்டார்கள், எழும்ப முடியாது, எழும்புவது இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 66 புஸ்தகங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா 66 புஸ்தகங்களும் முழு வேதாகமும் ஒத்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு ஒத்து இருக்கிற 39 அதிகாரங்களும் அதற்கு பிற்பாடு இருக்கிற அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு ஒத்து இருக்கிறது. இப்ப 40ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் தம்முடைய திருச்சபை மறுபடியும் எழும்ப செய்வதற்கு, திருச்சபை என்ற வார்த்தை ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற, சபை என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சபை என்றால் எக்லீசியா என்பது அர்த்தம். எக்லீசியான வெளியே வந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். அதே போலதான் இன்னைக்கு நாம் வெளியில அழைக்கப்பட்டவர்கள். எங்க இருந்து அழைக்கப்பட்டவர்கள்? பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திற்கும் பிசாசின் பிடியிலிருந்தும் எல்லா விதமான உலக வழிபாடுகளிலிருந்தும் நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்ட நம்மளை கர்த்தர் மறுபடியும் எழும்ப செய்கிறவராயிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பாவத்தில் செய்கிற ஒரு பாவி அவன் மரித்து போகும்போது அவன் பாவத்துல மரித்து போகக்கூடாது, அக்கிரமத்துல மரித்து போகக்கூடாது, அவன் ஒருபொழுதும் நித்திய அழிவுக்கு போய்விடக்கூடாது என்று விரும்புகிற ஆண்டவர் எப்படி நம்மளை மட்டும், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மளை மட்டும் நித்திய அழிவுக்குள்ள ஆண்டவர் வெற்றுவாரா? விட மாட்டான். அல்லேலூயா. ஒரு பாவி ஒருபொழுதும், ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் தாமதிக்கிறாராம். ஒரு மனிதன் கூட நரகம் போகக்கூடாது, அது தேவனுடைய சித்தம் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் ஒருபொழுதும் அவர்கள் அழிந்து போவதை, அமிழ்ந்து போவதை விரும்ப மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 24:16 வாசிங்க. வாசிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், பாருங்க நீதிமான் எப்படி இருப்பானா, 7 தரம் என்று சொல்லும் பொழுது எத்தனை முறை பரிபூர்ணமாய் அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவன் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அவன் எழும்புவான். அல்லேலூயா. நீதிமான் எழும்புவான், கர்த்தர் அவனை விடமாட்டார். அதான் அது உண்மை. அடுத்த வாசிங்க அந்த வசனம் தொடர்ந்து. இல்ல அதே வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அதாவது நம்முடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கன் எப்பொழுதுமே விழமாட்டான் என்பது நம்முடைய பார்வை. துன்மார்க்கனை நம்ம பார்க்கிற விதம் அதுதான். துன்மார்க்கன் எப்பொழுதுமே அசைக்கப்பட மாட்டான், அவன் விழமாட்டான். ஆனா அதே நேரத்துல நீதிமானை குறித்து நம்ம நினைக்கிறோம், அவன் எழமாட்டான். இதுதான் பொதுவாக மனிதனுடைய கண்ணோட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் எழும்புவான், துன்மார்க்க நீங்க நினைக்கிறீங்க அவன் விழமாட்டான்னு, அவன் எப்பவுமே சுகபோகமா இருப்பான், எல்லாமே அவன் நினைக்கிறதெல்லாம் வாய்க்கும், அவன் எப்பொழுதுமே செழித்திருப்பான், அவன் எப்பொழுதும் நன்றாயிருப்பான். அப்படிதான் இருப்பான். ஆனா ஒரு நாள் அவன் விழ வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தரே அவனை விழச்சி, கர்த்தர் என்ன செய்வார்? துன்மார்க்கனை அவனை விழ வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா, வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கணும். விழ வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவனே தேவையில்லாம போய் எங்கேயாவது வம்பளை மாட்டி விழுந்துடுவான். அவனே போய் என்ன செய்வான்? மாட்டிக்குவான். அவனே போய் விழுந்துருவான். விழ வைக்கணும் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், அவன் திருப்பி எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா நீதிமானுடைய வாழ்க்கையில அப்படி கிடையாது. நீதிமானுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் எத்தனை முறை விழுந்தாலும், விழுகை என்று சொல்லும் பொழுது பாவத்துல மட்டுமல்ல, சில நேரங்கள்ல பாவத்துல கூட இன்னைக்கு நம்ம அநேகர் விழுந்து போய் கிடக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் எத்தனையோ பாவ காரியங்களை விழுந்து கிடக்கிற அநேகர் உண்டு. பாவத்துல விழுந்து கிடக்கிறது உண்டு. அதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, சில விழுந்து கிடக்கிருந்தாலும்
அதுல இருந்து எழும்பணுங்கிற எண்ணம் இல்லாம இருப்பாங்க. எழும்பணுங்கிற எண்ணமே இல்லாம இருப்பாங்க. சிலரு எழும்பணும் எழும்பணும் நினைச்சு நினைச்சு இன்னும் அதுல இருந்து எழும்ப முடியாம இருக்கும். பாவத்திலிருந்து எழும்பணும் எழும்பணும் நினைப்பாங்க. நினைத்தாலும் அவர்களால் அதனால எழும்ப முடியாம இருக்கும். ஆனா அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க தான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க தான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தான். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து போயிருக்கோம். அப்படி யாரா இருக்கிறீங்களா? எழும்பவே விருப்பம் இல்லாதவர்களை குறித்தல்ல, எழும்பவே முடியலையே, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், இந்த காரியத்துல இருந்து என்னால வெளியில சொல்ல முடியும், வெளியில சொல்வதில்லை. சில காரியங்களை நம்ம செய்யற காரியங்களை வெளியில சொல்றதில்லை, சில தவற வெளியில சொல்றதில்லை. ஆனா எழும்ப முடியாதபடிக்கு திரும்ப திரும்ப அதே பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. இப்படி யாரா இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்புவாய், நீ எழும்புவாய். விசுவாசிக்கிறீங்களா? எப்ப தெரியுமா? பாவங்களை இப்பொழுதே நீங்க அறிக்கை செய்து, ஆண்டவரே என்ன இந்த பாவ கட்டுறது என்னை விடுதலையாக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, இந்த தவறான காரியத்துல இருந்து, இந்த தவறான பழக்க வழக்கத்துல இருந்து, மறைமுகமா செய்யக்கூடிய இந்த காரியத்துல இருந்து என்னை எழுப்பும் என்று சொல்லி நீங்க இன்னைக்கு கேட்பீங்க. ஏன்னா சிம்சோன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு கடைசியில ஒரு வார்த்தை கேட்டான். கடைசியில ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் என்னை எழுப்பும். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தாரா? செவி கொடுக்கலையா? கர்த்தர் செவி கொடுத்தார். அவன் உயிரோடு இருந்தது கட்டலாம். அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் பாருங்க, கர்த்தர் எப்பொழுதும் நம்மளுக்கு செவி கொடுக்க ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நான் எழும்பணும், இந்த காரியத்துல இருந்து நான் எழும்பணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல நான் இன்னைக்கு ஆராதனை வர்ஷிப் முடிஞ்சவன நேரா அப்படியே கர்த்தருடைய பந்தியில போகுதான் இருக்கும். அப்பதான் நானும் மனதுல வந்தேன். திடீர்னு ஜெபத்துல கர்த்தர் சில காரியம் நடத்தினேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில விழுந்து போய் கிடக்குறாங்க, எழும்ப முடியாதபடி இருக்கிறாங்க. விருப்பம் இருக்குது, வாஞ்சி இருக்கு, ஆனா அந்த தன்மைகள் குறைந்து கொண்டே வரும். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தது போல இன்னைக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, இல்லையா? அப்படி எத்தனை பேர் உணர்றீங்க? ரட்சிப்பின் அனுபவம் பெற்றுக்கொண்ட நாட்கள்ல இருந்தது போல தேவனுக்கு நாம் பிரியமாய் வாழ்கிற அந்த அனுபவம் இல்லை, பரிசுத்தமாய் வாழ்கிற அனுபவங்கள் இல்லை, வேதத்தை தியானிக்கிற அனுபவங்கள் இல்லை, ஆராதனை சபை கூடுகையை பங்கு பெறுகிற அந்த அனுபவங்கள் இல்லை. எங்கே போச்சு? ஏன் இந்த வருஷத்தின் துவக்கத்துல இருந்த அந்த நிலை கூட இன்னைக்கு அநேகருக்கு இன்னைக்கு இல்லை. 6 மாசத்துல 7ஆம் மாசத்துல பிரவேசித்திருக்கிறோம். 6 மாசத்துக்குள்ள அன்றைக்கு ஒரு ஜனவரி மாதத்தின் துவக்கத்துல இருந்த அனுபவங்களை கூட இன்னைக்கு நிறைவேற்று திரும்ப கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இழந்து போய் கிடக்குறோம். ஏதோ சில சூழ்நிலைகள், சரீர பலவீனம், குடும்ப பிரச்சனை, வேலை பழுக்கள், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும், இதெல்லாம் வரும். ஆனா இதனால நீங்க உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைய அனுதினமும் நீங்க செய்யக்கூடிய ஜெப வாழ்க்கை, ஜெப அனுபவங்கள், வேதத்தை தியானிக்கிற அனுபவங்கள், சபை கூடுகையெல்லாம் நீங்க விட்டு விட்டீங்கன்னா அதுல இருந்து இன்றைக்கு திரும்பவும் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது கர்த்தர் திரும்பவும் உங்களை எழும்ப உதவி செய்வார். எத்தனை சுவாசிக்கிறீங்க? நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். பகுதி நேரம் சொல்வதை காட்டில வேலை செய்யும் பொழுது நான் ஊழியம் செய்கிறதை காட்டில முழு நேர ஊழியத்துக்கு வந்த பொழுது ஒரு ஊழியமும் செய்ய முடியும். சபையிலே எனக்கு வேலை ஃபுல் டைம் அங்கதான் இருக்கும், 24 hours அங்கதான் இருக்கும். சபைக்குள்ள காரியங்களை பார்க்கணும், அப்படியே நேரம் போயிடும். கடைசியில என்ன ஆச்சு? நம்ம போக போக பைபிள் வாசிக்கிறது கூட நேரம் இல்லை. ஒரு முறை எங்க பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டார், பைபிள் வாசிக்கியா? அப்புறம் இல்ல
நான் அவர் மேல குற்றச்சாட்டு நினைச்சேன். எனக்கு இவ்வளவு வேலை, காலையில இருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்ல வரும்போது அவர் சொன்னாரு, இன்னைக்கு இந்த சூழ்நிலை பைபிளை வாசிக்கல அப்படின்னா அது ஊழியத்துல இன்னும் சில வேலைகள் பொறுப்பு வரும்போது எப்படி வாசிக்க? ரெண்டு ஷிஃப்ட் வேலை வச்சுட்டாங்க, சண்டே கூட இல்ல வேலை வச்சுட்டாங்க. வீட்டுல ஏகப்பட்ட வேலை, துவைக்கணும், தண்ணி பிடிக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், வேற என்ன வேலை இல்லை. அதனாலதான் ஜெபிக்க முடியல. ஜெப நேரம் குறைஞ்சிச்சு, பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிச்சு. அப்ப எப்படி தேவன் உங்களோட இடைப்படுவா? அப்ப எப்படி உங்களுக்குள்ள ஒரு உயிர் மூச்சு உண்டாகும்? தேவனோடு இடைப்படுதல் இல்லாம உயிர் மூச்சு இருக்காது. உங்களுக்குள்ள அந்த ஜெப ஜீவியம் ஒழுங்கா இருந்தாதான் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை நாளுக்கு நாள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. ஒரு உந்துதல் இருக்கணும். ஒரு ஸ்டெப்ல, ஒரு படியில இருந்து அடுத்த படிக்கு போறதுக்கு ஒரு உந்துதல் இருக்கணும். நாமளா கண்டிப்பா ஒண்ணும் செய்யவே மாட்டோம். சபையில இவ்வளவு சொன்னாதான் கொஞ்சமாவது ஏதாவது ஒண்ணு நடக்குது. ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா எதுவுமே நடக்குது. இருக்கிற நிலையில இருந்து அப்படி கீழே போயிடுவோம். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர முடியாதபடிக்கு, தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடிக்கு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நாம ஆவிக்குரிய ஜீவியத்துல குன்றி போயிருக்கிறோம். ஏதோ ஒரு சில காரியங்கள், ஏதோ ஒரு சில தேவைகள், பண தேவைகள், கடன் பிரச்சனை, பிள்ளைகளுடைய திருமண காரியம், ஏதோ ஒரு சில காரியங்கள் நீங்க அழுத்தி கொண்டிருக்கலாம். சரீர பலவீனம், நம்மளால செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா பலவீனம் செய்ய முடியல. இதனால நம்ம என்ன செய்கிறோம்னா சோர்ந்து போறோம். அதனாலதான் அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, ஏசாயா 40:30 வாசிக்கும் போது, வாசிங்க ஏசாயா 40:30. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் பாருங்க, இளைஞர் சோர்ந்து போவார்கள். இளைஞர் என்று சொல்லும் பொழுது அன்றைக்குல இன்னைக்கு கூட யுத்தத்துக்கு யாரை செலக்ட் பண்ணுவாங்க? வாலிபர்களை. ஏன்? அவர்களிடத்துலதான் பராக்கிரமம் உண்டு. நாம செய்கிற வேலையை ஒரு வாலிபர்கிட்ட செஞ்சா அவங்க செய்யற அந்த ஸ்பீடு, அதோடைய தன்மை வேற. ஆனா இன்னைக்கு அப்படி எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அதை கூட இன்னைக்கு எதிர்பார்க்க முடியல. ஏன்னா வாலிபர்கள் இன்னைக்கு போதை வஸ்துகளுக்கும் மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டு ஒரு இடத்துல முடங்கிதான் கிடக்குறாங்க. நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இன்னைக்கு போயிடுச்சு. ஒரு பெண், ஒரு வாலிப பிள்ளை சொல்றான், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டேன்னா மொபைல் போன்ல, 8 மணி நேரம் எப்படி போகுது எனக்கே தெரியல. சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, 8 மணி நேரம். யோசித்து பாருங்களேன். அப்படி இல்லாதவங்களுக்கு நமக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இருக்கிறாங்க 8 மணி நேரம் மொபைல் போன்ல செலவழிக்கலாம். இன்னைக்கு ஒரு இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்க அந்த போஸ்ட் மாஸ்டர் அங்க ஒர்க் பண்றவங்கிட்ட இந்த ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா கேட்கும் போது, அங்க ஒரு வாலிப நியூ அப்பாயின்மெண்ட்னா தெரியல சொல்றாரு, நாங்க தான் செஞ்சோம். அது சொல்ற விதம் எப்படி இருக்கு தெரியுமா? அதை திரும்ப அதை செய்யறதுக்குள்ள மனப்பான்மையே கிடையாது. அந்த மனப்பான்மையே கிடையாது. ஆனா வாலிபர்களா இருந்தாலும் வாலிபருக்குள்ள என்ன இருக்கும்? பராக்கிரமம். அதற்கு காரணம் ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற சில அடிமைத்தனங்கள், சாப்பாட்டு முறைகள். காலைல சாப்பிடுறதே கிடையாது. நிறைய உடம்பு வச்சிருக்கும். சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணு, வேலை செய்யி, ஏன் உடம்பு வைக்கி? சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணா ஏதாவது வேலை செஞ்சா உடம்பு கண்டிப்பா வைக்க முடியும். வாலிப நாட்டுல ஏன் உடம்பு வைக்கும்? வேலை செய்யறது குறையும் போதுதான் என்ன ஆகுது? வெயிட் போடும். சாப்பிடுறது கிடையாது. அது பலவீனப்படுத்தும், இன்னும் பலவீனப்படுத்ததான் செய்யும்.
வாலிபர்கள் என்ன செய்வார்களா? இளைஞர் இழைப்படைந்து கடைசி நாட்கள்ல உலகத்துல நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் பாருங்க. பல நாடுகள்ல உஷ்ணம் அதிகமாயிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏசி யூஸ் பண்ணாங்க, பேசியை தேடி போறாங்க. கடைகள்லாம் கூட்டம். ஐரோப்பிய நாடுகள்ல இன்னைக்கு உஷ்ணம் அதிகமாயிட்டு பூகம்பம் ஒரு பக்கம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் சொல்லி வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. உலகத்துல பூகம்பம் நடக்கும், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், என இயற்கை பேரழிவு, இயற்கை சீற்றங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது ஜனங்களுடைய இருதயம் என்ன செய்யுமா? சோர்ந்து போகும். உலகத்துல நடக்கிற சம்பவங்களை கண்டு ஜனங்கள் சோர்ந்து போவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நமக்குள் நடக்கக்கூடிய பல போராட்டங்கள் நம்மளை சோர்வடை செய்கிறது. கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில் நடக்கிற பல சம்பவங்கள் நம்மளால முடியல, போராடுறோம். நிறைய விஷயங்களை போராடித்தான் இருக்கிறோம். போராடிதான் ஒரு காரியத்தை இன்னைக்கு பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி போராடி 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 சோர்ந்து போகிறது. சோர்வு இன்னைக்கு அநேகருக்குள்ள சோர்வு சூழ்ந்திருக்கிறது. அதுவும் சொல்லப்படும் இளைஞர் இழைப்படைந்து அப்படின்னா பராக்கிரமம் உள்ள ஜனங்களே சோர்ந்து போறாங்க. நம்ம நினைக்கிறோம் இவங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கு, அவங்களுக்கு நல்ல பணம் இருக்கு, அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு, அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு. நம்ம நினைக்கிற ஆட்களே சோர்ந்து போவோம். ஏன்னா கடைசி நாட்கள்ல உலகம் முழுவதும் நடக்கிற காரியங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில அனுபவங்கள், பிரச்சனைகள், போராட்டம், ஒவ்வொரு நாளும் சில சரீரத்திலும் சோர்வு, சரீரத்திலையும் பல பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. மனதளவிலும் இன்னைக்கு நிறைய மனதளவில பாதிக்கப்படுகிற கூட்டங்கள் ஏராளம். மனசோர்வுகள் நிறைய. மனசோர்வுனால்தான் சில தற்கொலை நாடி ஓடுறாங்க. இளைஞர் சோர்ந்து போவார்கள். இள வயதிலே தற்கொலை பண்ணிக்கிறார். காதல் தோல்வி, இந்த நீட் எக்ஸாம் போன்ற நிறைய அந்த காரியங்கள்ல அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு படிப்பு எதிர்பார்க்கிற அளவுக்கு அடைய முடியாத பொழுது, எதிர்பார்த்த லக்கை அடைய முடியாத பொழுது, அப்படி நிறைய இன்னைக்கு வாலிபர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோர்ந்து முயற்சி பண்ணும். ஆனா முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயம் பெறுகிற, வெற்றி பெறுகிற ஆட்களும் இருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன் சொன்னேன், பீகார்ல ஏதோ ஒரு மாநிலத்துல 23 வயது ஒரு வாலிபுள்ள 19 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்பாங்க. 19 இதுல பாஸ் பண்ணி 19 இதுல அவங்களுக்கு ஜாப் ரெடியா இருக்கு. இதுவரைக்கும் எந்த தகுதி தேர்வுக்கு எதுவுக்கும் போய் அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதில்ல. அப்படியும் முயற்சி பண்ணி வர ஆட்கள் சொல்றது கிருஷ்ணாண்டியில சொல்லணும். அதுக்கு வெளியில எதையுமே எதிர்பார்க்காம எந்த அவங்களுக்கு எந்த கோட்டாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. உலகத்துல கவனிங்க, மனிதனுக்கு வருகிற போராட்டங்கள், மனிதனுக்கு வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் சோர்ந்து போகிற ஆட்கள் நிறைய உண்டு. ஆனாலும் நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எழும்புவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனிதனுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு யார சார்ந்து இருக்கிறோம்? உங்க வாழ்க்கையில ஜெயத்துக்காக ஒரு மனிதனை சார்ந்து இருக்கிற அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாற்றத்தை தரும், இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும், இல்ல எனக்கு இந்த குறிப்பிட்ட இந்த கோட்டா இருக்கு, இதன் மூலமா எனக்கு ஏதாவது நடக்கும், இல்ல என்னுடைய உறவினர் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு செய்வாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க மனிதனை நம்பி இருக்கிறீங்களா? இல்ல என்னைக்கா ஒரு நாள் கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார்னு அவருக்காக காத்திருக்கிறீங்களா? எது சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எழும்புவார். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் இல்லதா? எந்த ஒரு காரியத்துல நீங்க பலனற்று இருக்கிறீங்களோ, நான் சொல்ல போல பாவ செய்கிற காரியங்கள்ல அதை எதிர்த்து போராடி ஜெயம் பெற முடியாம பலனற்று இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்துல எழும்ப முடியாதபடி பலனற்று இருக்கிறீங்களா? எந்த ஒரு காரியத்துல பலனற்று இருக்கிறீங்களோ அதுல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நான் சொல்றேன்,
நீங்கள் எழும்புவீர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள். 2 வசனத்தை வாசித்து நாம் பிடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வருஷம் மட்டும் வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு அவன் மரிக்கக்கூடிய நிலையில இருந்தான், மரணத்துக்கு ஏதுவா வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தரே சொன்னான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா, அவன் நீ மரிக்க போறான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஏசாயா தீர்க்கதரிசியே சொன்னாலும் எசேக்கியா ராஜா நான் திரும்பவும் எழும்புவேன்னு சொல்லி என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவா, அவரால எல்லாத்தையும் மாற்ற முடியும் நான் விசுவாசித்ததுனால தீர்க்கதரிசியை சொல்லிட்டு போனாலும், இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு வீட்டுல ஓரமா ஒதுங்கி முடங்கி போய் அழுதுட்டு இருக்கீங்களோ தெரியாது. இன்னைக்கு நிறைய நம்ம எப்படி நடக்க பாருங்க, அவன் சோர்புறமா திரும்பி ஜெபம் பண்ணா இன்னைக்கு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கி போய் புலம்பிட்டு இருக்கோம். இப்படிதான் நடக்குது. எலியா போதும் கர்த்தாவை என் ஜீவன் எடுத்துக்கொண்டு போய் ஓரமா ஒதுங்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். பிரச்சனையை கண்டு ஓரமா ஒதுங்கிட்டோம். எதுக்கு மனுஷன்ட போராட்டம், எதுக்கு நம்ம போராடி, எதுக்கு தேவையில்லாத வேலை, எப்படியோ நம்ம வாழ்க்கை போறது போது நடக்கிறது நடக்க போகுது, நம்ம தலைவிதி ஏதோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணோம், சோர்ந்து போய் ஒதுங்கிட்டோம். ஆனா ஏசாயா அப்படி ஒதுங்கல, எசேக்கியா அப்படி ஒதுங்கல. அவன் சுவர்புறமா திருப்பி என்ன செஞ்சான், கர்த்தாவே நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். பாருங்களேன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை கண்டு சோர்ந்து போய் முடங்கி போகல. கர்த்தரை எழும்ப பண்ணுவார் நான் விசுவாசித்தபடினாலே அவன் சுவர்புறமாய் திரும்பி ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் எழும்ப பண்ணினாரா பண்ணலையா? எழும்ப பண்ணினார். நான் சொல்றேன், எப்பேற்பட்ட வியாதியில நீங்க இருந்தாலும் சரி, டாக்டரே சொல்லிருப்பாரு இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, எந்த பிரச்சனையை சரிப்படுத்த முடியாது, எந்த பிரச்சனை சரியாகாது நீங்க நினைத்து நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் அதுல இருந்து என்னை எழும்ப பண்ணுவார் என்று நீங்க கர்த்தருக்காக காத்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரச்சனை கர்த்தராலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே. பூட்டு இருக்கு பாருங்க, பூட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தது கிடையாதா? பூட்டு பார்த்துருக்கீங்களா? போகும்போது அந்த கதவுல இருக்கு பார்த்துட்டு பூட்டு வாங்கி அத நம்ம கடையில போய் பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்டை பூட்டிட்டு அதுக்கப்புறம் கடைக்காரங்கிட்ட ஓடி போய், ஐயா நீங்க தந்த பூட்டை பூட்டிட்டு திறக்க முடியல, சாவியை கொடுங்கயா அப்படின்னா கேக்குறோம். சொல்லுங்க. பூட்டை தயார் பண்ணும் போதே கர்த்தர் நமக்கான சொல்யூஷனை என்னைக்கோ ஏற்படுத்திச்சு. அவரால் திறக்க முடியாத பூட்டு ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய பூட்டம் திறக்க முடியும், எவ்வளவு கடினமான பூட்டையும் அவரால், எவ்வளவு கடினமான பிரச்சனைக்கும் அவரிடத்துல என்ன இருக்கு, தீர்வு உண்டு, சொல்யூஷன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு இந்த மாதத்துல இந்த காரியத்துல வந்து என்னை எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிப்பீங்கன்னா, அது சரீர பலவீனமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், என்ன எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருக்கணும், இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எழும்ப முடியாம இருக்கலாம், பாவத்துல இருந்து எழும்ப முடியாம இருக்கலாம். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். அநேக இளைஞர்கள்னா பராக்கிரம் உள்ள ஜனங்கள். நம்ம எந்த காரியத்துல சிலர் பராக்கிரம் உள்ளவர்களாக பார்க்கிறோமோ, சிலர் நினைக்கலாம் நீங்க ஐயா இவரா நல்லா ஜெபிக்கிறாள், இவங்களெல்லாம் பரிசுத்தமான ஆள் நினைச்சிட்டு இருப்போம்.
திடீர்னு பார்த்தா அவங்களே இல்லாம போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நீங்க கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருக்காக காத்திருப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. சில நேரம் உங்க முன்னாலே சில ஆட்கள் விழுந்து போறத நீங்க பார்ப்பீங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல கூட நீங்க நினைத்து ஹை லெவல்ல இருக்கிற பார்ப்பீங்க. ஆனால் நீங்க சோர்ந்து போக கூடாது. அவங்களே அப்படி நினைக்காதீங்க. அவன் ஏன் விழுந்து போனாங்க, அதுக்கு காரணம் இருக்கு. அவன் பரிசுத்தமா வாழ்ந்து அவன் மற்றவங்களுக்குலாம் சாட்சியா இருந்ததுனால அல்ல, அவன் தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருந்திருப்பான். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலனடைந்து எழும்புவார்கள். இந்த மாதத்துல சொன்னான், எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் எழும்புவாங்கன்னு சொல்லு. ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கன்னா நீங்க எழும்புவீர்கள். நம்ம எழுப்பி ஜெபிப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்.